இதுதான் நம்மளோட டோட்டல் பயணத்தை பொறுத்தக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக உங்களோட லக்கேஜை வந்து முக்கியமா நோட் பண்ணும்போது 30 கிலோ தான் லக்கேஜ். ஹஜ்ஜி இருக்க வரைக்கும் ஹஜ்ஜுடைய அமல் சார்ந்து நம்ம பேசிட்டு இருப்போம். ஹஜ்ஜுக்கு பிறகு ஷாப்பிங் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு எல்லாருமே வந்துருவோம். இயல்பான விஷயங்கள் தான். அந்த 30 கிலோக்கு மேல 1 கிலோ வச்சிருந்தா கூட 60 ரியால் ஃபைன். நல்லா நோட் பண்ணீங்க. 1 கிலோக்கு 60 ரியால் பெனால்டி. 60 ரியால் சொல்லும்போது 1500 ரூபாய் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த இருக்கிற ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே நம்ம அதிகமா லக்கேஜ் கொண்டு வரணும், அவங்க நமக்கு வந்து சார்ஜஸ் பண்ணணும்ன்ற பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. டிராவல்ஸ் நிறுவனங்களாலும் சரி, இல்ல தனிப்பட்ட பயணிகளாலும் சரி, எதுவுமே அங்க பண்ண முடியாது. பணம் காசு கெட்டனா நம்ம லக்கேஜ் தூக்கி போட்டுரும். 1 கிலோ பேச்சு பழம் வாங்குறோம், 20 ரியாலுக்கு வாங்குறோம், 30 ரியாலுக்கு வாங்குறோம். பட் கிட்டத்தட்ட அதுக்கு ஃபைன் அதிகப்படியா வச்சிருந்தா ஃபைன் கட்டிட்டீங்கன்னா 60 ரியால் பெனால்டி கட்டும். சோ அதனால வந்து இதை உங்களோட முக்கியமான கவனத்துல கொள்ளுங்க. லக்கேஜ் அதிகப்படியா கட்டிக்க வேணாம். இந்த 30 கிலோ லக்கேஜ் ஒரு பையா கட்டணுமா 2 பையா கட்டணுமான்றது அவங்க சொல்லப்படும். இன்ஷாஅல்லாஹ் ஏர்லைன்ஸ் என்ன நிர்ணயிக்கிறாங்க, என்ன ஷரத் சொல்றாங்க தெரியாதுட்டு அது பிறகு உங்களுக்கு கூறப்படும். இதற்கு அடுத்தபடியா 7 கிலோ நீங்க ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கலாம். கைத்தறி 3 கிலோ எடுத்துக்கலாம். சோ டோட்டலா 37 கிலோ லக்கேஜ் வரும். இது இல்லாம ஒரு சம்சம் தண்ணி நிர்வாகம் ரீதியாக உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சம்சம் தண்ணிக்கு மேல சில வேணும்னு வேற எப்படி வர முடியாது. கைக்குள்ளனா சம்சம் தண்ணினா வச்சு போடுறது மக்கள் நிறைய பேர் பண்றது. பட் அது பிடிச்சாங்கன்னா நம்மளோட பைய